மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன். ஒரு பக்கம் எவ்வளவு மூத்த தலைவர், கட்சியில் எவ்வளவு ஆண்டுகாலம் பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி கட்சியுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒட்டு போகலைன்னா நீக்கப்படுவது சரி அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது நிறைய எதிர்வினைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. உங்களுடைய பார்வை? அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருப்பதாக கருதப்படுகிற நிலையில் அதிலிருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் 2 பிரிவுகளாக ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற பெயரில் திரு OPS தலைமையில் ஒரு பிரிவினரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனி கட்சியாக திரு டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு சாராரும் செயல்பட்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் லேபிள் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. ஆக இவர்கள் எந்த பக்கம் போய் 1000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு வாங்கியிருந்தாலும் அது அதிமுகவுக்கு ஏற்பட போகிற பாதிப்பு தான். இது தவிர நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பலத்த அடி வாங்கி இருக்கிறது. அதற்கு முன் நகராட்சி, உள்ளாட்சி தேர்தல்களில் தோல்வியே சந்தித்து வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் அதிமுகவில் ஒற்றுமை தேவை என்கிற குரல் ஓங்கி ஒலித்தது. திரு O பன்னீர்செல்வம், அதே போல திருமதி சசிகலா ஆகியோர் தெரிவித்தனர். அது தவிர எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக 6 முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்தனர். அவர்களில் திரு செங்கோட்டையனை தவிர மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறார்கள். அவர்களில் எவரும் இதுவரை அப்படி தெரிவிக்கவில்லை என்று மறுக்கவில்லை. அதிமுக வலிமை பெறுவதற்கு ஒற்றுமை அவசியம் என்று தெரிவித்தவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகவே புண்ணுக்கு புழுவு பூசுகிற வேலையை திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவுக்கு ரணம் ஏற்பட்டு அழுகி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மருந்து போடுகிற வேலையை பார்க்காமல் ஒவ்வொருவராக நீக்குவது என்பது அந்த கட்சியை மேலும் பலவீனமடைய செய்யும். இன்றைய தேதியில் அதிமுகவுக்கு தேவை ஒரு வலிமையான கூட்டணி. அந்த கூட்டணிக்கான வேலையும் நடக்கவில்லை. இருக்கிறவர்களை வெளியே அனுப்புற வேலை நடக்கிறது. திரு செங்கோட்டையனை பல கிளை செயலாளர்கள் ஆதரிக்கிறார்கள், ஏராளமான தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள் அவரது பகுதியில். ஏற்கனவே நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அந்தியூர் தொகுதியிலே தோற்றதற்கு செங்கோட்டையன் காரணம் என்று சொல்லுகிறார். தமிழகம் தழுவிய அளவில் பல தொகுதிகளில் தோற்றதற்கு யார் காரணம்? குறிப்பாக 10.5% ஒதுக்கீடு காரணமாக தென் மாவட்டங்களில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டது. அதற்கு யார் காரணம்? ஆகவே மொத்த தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பதாக இருந்தால் அந்தியூர் தொகுதி தேர்வுக்கு திரு செங்கோட்டையன் பொறுப்பேற்கலாம். மொத்த தோல்விக்கு பொறுப்பேற்காதவர் செங்கோட்டையின் மீது பழிபோடுவது என்பது நகைப்புக்குரியது. நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.